பிரைஸ் காட். இன்னைக்கும் 3 காரியங்கள் உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் மாற்றக்கூடிய காரியம்னு சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறாரு. நிறைய நேரத்துல எனக்கு பப்ளிக்கா வெளியரங்கமா ஒரு ரிசல்ட் வரலையேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனா பைபிள்ல எப்படி வெளியரங்கமான ஒரு ரிசல்ட்ஸை காட்டலாம் பார்க்கலாம்னு சொல்லி வசனத்துல தெளிவா இருக்குது. இயேசுவே இதை தன்னுடைய பிரசங்கத்துல சொல்லி இருக்கிறார். அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது அவர் இப்படியாக சொல்றாரு, நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். வெளியரங்கமான ரிசல்ட்ஸ் உங்களுக்கும் எனக்கும் வேணும்னா முதல்ல அவர் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா கிவிங், கொடுக்கிற ஒரு அனுபவம், தர்மம் செய்தல். அப்போ இந்த தர்மம் செய்தல்னா ஏழைகளுக்கு உதவுதல். அது மாத்திரம் இல்ல, நீங்க பாருங்க, பரிசுத்தவான்களுக்காக தர்ம பணம் கலெக்ட் பண்றதை குறிச்சு யாரு நம்ம பவுல் எழுதுறத பார்க்க முடியும். அதுல ஒரு லைன் எழுதியிருப்பாரு, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அர்த்தம் என்னன்னா, நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம். இட் டசன்ட் மீன் லைக் அதுவும் அதனால இது நிறைய பேர் டிஃப்ரெண்டா நீங்க நினைக்க கூடாது. நீங்க பைபிள்ல பாருங்க, யார் அதிகமா போட்டாங்க அப்படின்னா 2 காசு போட்ட பாட்டி. அர்த்தம் என்ன, அவங்க வறுமையில போட்டிருக்காங்க. அப்போ ₹1 கோடி வச்சு அதுல 10,000 ரூபாய் போடுறதும் 1,00,000 ரூபாய் தான் உங்களுக்கு மொத்தமே இருக்கு, அதுல 10,000 போடுறதும் டிஃபரெண்ட். நீங்க புரிஞ்சு வச்சுக்கிடணும். அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் ஒரு ரேடிக்கலான லைஃபை வாழணும்னு சொல்லி காட் எதிர்பார்க்கிறாரு. எப்படிப்பட்ட லைஃப்னா, உங்களுடைய தேவைகள் போக மீதி உள்ள காரியங்களை எல்லாம் கர்த்தருக்கு கொடுப்பது. உங்களுடைய தேவைகள் போக மீந்து இருக்கிறத நான் எங்கேயோ வைக்க மாட்டேன், அப்படி இயேசுகிட்ட கொண்டு கொடுத்துருவேன், அப்படி ஊழியக்காரங்களுக்கு கொடுப்பேன், அப்படி நான் கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுப்பேன். இப்படிப்பட்ட இதயம் உள்ளவர்களை கர்த்தரடிக்கு தேடுறாங்க. நீங்க அந்த ரங்கத்துல எதையுமே மறைக்காம, அந்த அந்த ரங்கத்துல ஒன்ன மறைக்காம வெளியரங்கமா உங்களுக்கு ஒரு பெரிய பலன் வரணும்னா ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார், கொடுங்க கொடுங்க. கொடுக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு. ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொன்னார். ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னாராம், உன்னுடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணி நீ இந்த மினிஸ்ட்ரிக்கு கொடுத்துரு அப்படின்னாராம். இவர் பேங்க் பேலன்ஸ் இத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கிறேன், ஆண்டவர் இப்படி சொல்றாரு. இவர் டக்குன்னு ஆண்டவர்கிட்ட சொன்னாரா, ஆண்டவரே நான் கொடுக்குறேன், பட் என் ஒய்ஃப் ஓகே சொன்னா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் ஒய்ஃப்கிட்ட போய் அவர் சொன்னாராம். அவங்க ஒய்ஃப் உடனே ஓகே சொல்லிட்டாங்களாம். அந்த டைம்ல அவங்க கொடுத்தாங்களாம். இதே மாதிரி கிட்டத்தட்ட பல தடவை அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு டைம் என்னன்னா, அவங்க கார் வச்சிருந்தாங்களாம். ஒரு பாஸ்டர் வந்தாராம். அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டதுல இப்போ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் காரை இழந்துட்டாரு. காட் சொன்னாராம், இந்த காரை கொடு அப்படின்னாராம். இவங்களுக்கு ஒரு கார் தான் இருக்கு. அப்போ இவர் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவங்க காரை கொடுத்துட்டாராம். அவர் சொன்னாரு, இப்படி நான் கொடுக்கறதுனால என்னுடைய ஊழியத்திலேயே ஒரு ஷிஃப்ட் உண்டாச்சு. என் ஊழியம் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இந்த கிவிங் ஒரு பெரிய ஒரு முக்கியமான காரியத்தை அது வகுத்தது. கர்த்தர் கொடுக்க வைத்தார். இது எதை குறிக்குது தெரியுமா? கொடுக்கும் பொழுது நம்முடைய இருதயம் மாற்றப்படுகிறது. நம்ம எல்லா காரியத்திலையும் தேறினவர்களாக இருக்கணும்னு சொல்லி வேதம் எழுதப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டோம், யாராவது கொடுங்க கொடுங்கன்னு ப்ரீச் பண்ணாங்கன்னா இவங்க காசு கலையிறாங்க. அது ஒரு கூட்டம் உண்மையிலேயே இருக்கலாம். ஒரு கூட்டம் உண்மையிலேயே காசுக்காக ஒருத்தருக்கு ஒரு வித்தியாசமா நடந்துக்கலாம். ஆனா பைபிள்ல பவுலே உங்களுக்கு விதைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்றதை நம்ம பார்க்க முடிகிறது. அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க கொடுக்க 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 தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. சிலர் கிங்டம் ஃபைனான்சியரா நீங்க மாறி ஆகணும், நிறைய கொடுக்கணும், உங்க இருதயத்துல ஒரு விருப்பம் வந்துகிட்டே இருக்கணும். பைபிள்ல எழுதப்படும் உதாரத்துவமா கொடுக்கிறவங்கள கர்த்தர் பிரியமா இருக்கு. நீ விரும்பி கொடுக்க கொடுக்க ஆண்டவர் சொல்ற பிரியமா இருக்கிறவங்கள நீ அதிகமா கொடுக்கணும். கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும், நான் அதிகமா என் கையில இருந்து போகணும், உங்க தாட்ல வரணும். ஒரு மிஷனரியை தாங்கிறதுக்கு 4,000 ரூபாயா 5,000 ரூபாயா? நான் 2 தாங்குறேன், என் பேர்ல 2 பேர் அங்க ஊழியம் செய்யறாங்க, உங்களுக்கு பெருமை இருக்கணும், உள்ள அந்த பெருமை வரணும். நான் கொடுத்து 2 பேர் ஊழியம் செய்யறேன், அது சந்தோஷம் உங்களுக்கு வரணும்.
நீங்க அவ்வளவு என்ஜாய் பண்ணணும் கர்த்தருக்கு கொடுக்கறத. நான் கொடுத்துட்டேன். உங்க மைண்ட்ல இன்னொன்னு வரணும். இத்தனை சர்ச் கட்டி கொடுத்துருக்கேன். 5 லட்சம் ரூபாய்க்கு 2 சர்ச் கட்டி கொடுத்துருக்கேன். 4 சர்ச் கட்டி கொடுத்துருக்கேன். நான் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு வர 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 நிறைய கட்டி கொடுப்பேன். இந்த வாஞ்சை நமக்குள்ள பெருகிக்கிட்டே இருக்கணும். இயேசு பார்க்கறாரு, இந்த இடத்துலயே 2 காசு போட்ட அந்த ஸ்திரீ தான் பெரியவள், அந்த விதவை தான் பெரிய ஆளுன்னு சொல்ற. ஏன்? தன்னுடைய வறுமையில போடுறா. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்ல, பட் she has given that. இன்னைக்கு நம்மகிட்ட அதை எதிர்பார்க்கிற, நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும். ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்ததுக்காக he gave his best. இதுதான் முக்கியம். இன்னைக்கு நம்மளை கர்த்தர் அப்படிதான் ஆசீர்வதிப்பாராக. அதனால கொடுக்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான காரியம். முதல்ல ஆண்டவர் கொடுக்க சொல்றார். ரெண்டாவது அவர் சொல்றது என்னன்னா, நீயோ 6ஆம் வசனம் மத்தேயு 6:6, நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். செகண்ட் பிரேயர். பிரேயரை குறித்து ஜீசஸ் சொல்றாரு. அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ உன் அறையை பூட்டி. அப்போ காட் எங்க இருக்காரு தெரியுமா? அந்த ரங்கத்துல இருக்கிறார். இது குறித்து ஒரு பெரிய பிரசங்கம் உண்டு. அது நான் இந்த பிரசங்கத்துல கவர் பண்ணல, பட் டச் பண்றேன். அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதா. அந்த ரங்கம்னா ஹிடன் பிளேஸ்னு அர்த்தம், மறைவான இடம்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய டைம்ல காட் நான் பார்க்கல. நீங்க நிறைய ஏத்திஸ்ட் சொல்லுவாங்க, உலகத்தாங்க நிறைய சொல்லுவாங்க காட் இருக்கல. இல்ல, காட் எங்க இருக்காரு, காட் எங்க இருக்காரு, அவரெல்லாம் பார்க்கவே இல்லை. சும்மா கடவுள் கடவுள்னு ஊரை ஏமாத்துறாங்க. காசு அடிக்கிறதுக்காக தான் கடவுள் பேர சொல்றேன். பைபிள்ல தெளிவா இருக்கு, காட் இஸ் இன் சீக்ரெட் பிளேஸ். யாரா இருந்தாலும் சரி, இஃப் யூ வாண்ட் டு see God, go to the secret place. எங்க எது சீக்ரெட் பிளேஸ்ங்க அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் டோர். உங்க கதவை பூட்டுங்க, அறை வீட்டுக்குள் நுழையுங்கள், முழங்கால் போடுங்க, நடங்க, உட்காருங்க. எப்படியோ ஒரு விதத்துல உட்கார்ந்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை பாருங்க. வித்தவுட் ஜீசஸ் யூ கேனாட் என்டர் ஹெவன். நீங்க இயேசு இல்லாம ஒருத்தர் பரலோகத்துக்குள்ள நுழைய முடியாது. இயேசு இல்லாம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நீங்க நுழைய முடியாது. அப்போ இயேசுவை நினைச்சிட்டு நீங்க பிதாவை பாருங்க. யூ கேன் என்டர். நீங்க பார்க்க முடியும், இயேசு பிதாவாகிய தேவன் உங்க கூட இருக்கிறத பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்க அறையில் இருக்கிறத பார்க்க முடியும். இயேசு உங்க கூட இருக்கிறத உங்களால உணர முடியும். அதான் பைபிள்ல இருக்கு, அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதா. அப்போ he is in secret place. அப்போ உன் கதவை பூட்டி, எல்லாத்தையும் பூட்டி, எல்லாரும் பார்க்கணும். இன்னைக்கு நிறைய டைம் வெளியே மட்டும் நம்ம ப்ரே பண்ணுவோம். தனி அறையில் நமக்கு ப்ரேயரே இருக்காது. தனி அறையில் நமக்கு ஜெபமே இருக்காது. வெளியே மட்டும் நம்ம நடிச்சுட்டு ப்ரே பண்ற மாதிரி காட்டிப்போம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட சொல்றாரு, தனிப்பட்ட ரிலேஷன்ஷிப் வரட்டும், தனிப்பட்ட ரிலேஷன்ஷிப் வரட்டும். கதவை அந்த ரங்கத்துல மூடி ஜெபி, உன் லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், உன் வாழ்க்கை நான் மாத்துறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன். அந்த மனுஷனை கர்த்தர் பயன்படுத்தின ஒரு மனுஷனை பத்தி சொல்றேன். டேவ் ராபர்ட்சன் ஒரு தேவ மனுஷன். அந்த தேவ மனுஷன் கர்த்தருக்குள்ள இருக்கிற ஆளு. 30வது வயசுல அவர் தன்னுடைய ஒர்க்கு போயிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் அவர் ஒரு கனவா விஷனா சம்திங் அவர் பார்க்குறாரு. அதுல ஒரு லேடி ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஸ்டேடியத்துல நிறைய பேர் ஹீலிங் பண்றாங்க. பெரிய ஸ்டேடியம். அங்க ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரீச் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு திரும்பி இந்த டேவ் ராபர்ட்சன்ங்கிறவரை பார்த்து ஒரு காரியம் சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த ஊழியம் உங்களுக்கு வர வேண்டியது, நீங்க விட்டுட்டீங்க, அது எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அவர் கேட்கிறார். இந்த வார்த்தையை டேவிட் ராபர்ட்சன் கேட்டு விட்டு எழும்புறார். எந்திரிச்சு பார்த்த உடனே அவருக்கு அது இருக்க விடல. உடனே முதல் அவர் செய்த காரியம் என்னன்னா, தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ண அதை விட்டுட்டாரு. வேலையை விட்டுட்டு அவர் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபிக்க அறைக்குள்ள போறாரு. எப்படி 8 மணி நேரம் ஒர்க் பண்றோமோ அதே மாதிரி 8 மணி நேரம் நான் தினமும் ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு அவர் வேலையை விட்டு அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவருக்கு ஜெபிக்க வார்த்தைகள் வரவில்லை. அவர் டங்ஸ்ல ஜெபிக்கிறாரு. ஜெபிக்க முடியல, என்னால நான் டங்ஸ்ல ஜெபிப்பேன்னு சொல்லி 8 மணி நேரம் தினமும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இதே மாதிரி 3 மாசம் தொடர்ந்து ஜெபிக்கிறார். 3ஆம் மாசம் முடிந்த பிறகு
அந்த டைம்ல ஒரு சர்ச்சுக்கு போகிறார். சர்ச்சில் அவர் இப்போ ஒரு சர்ச் சர்வீஸ் அட்டன் பண்ண உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்க உள்ளவங்க ஜெபம் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க, வொர்ஷிப் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ பக்கத்துல உள்ள ஒரு லேடிக்கு உடம்பு சரியில்லை. அவங்க இந்த வியாதின்னு சொன்ன உடனே கேன் ஐ ப்ரே ஃபார் யூன்னு கேட்டிருக்காரு. அவனுக்காக ஜெபிக்கலாமான்னு கேட்டிருக்காரு. அந்த நிமிஷம் ஜெபிக்கும் பொழுது ஹீலிங். அடுத்த ஆளுக்கு ஜெபித்தார் ஹீலிங், அடுத்த ஆளுக்கு ஜெபித்தார் ஹீலிங். அதுல இருந்து அவருடைய மினிஸ்ட்ரியில ஒரு ஷிஃப்ட் உண்டாயிடுச்சு. அந்த ரங்கத்துல அவர் ஜெபித்ததுனால வெளியரங்கமாய் ஒரு பலனை கர்த்தர் கட்டளையிட்டார். இப்ப ஜெபம் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு எதிர்பார்க்கறது ஜெபம். ஜெபத்தினால கூடாது ஒண்ணுமே இல்லை. அது பப்ளிக்கா நீ பண்ண. இப்போ நான் வெளியே எல்லாருக்கும் முன்னாடி நான் ஜெபிச்சு ஒரு சீனை கிரியேட் பண்ணோம்னா கிரியேட் பண்ணலாம். ஆனா பைபிள் சொல்லுது அதற்குரிய பலன் முடிந்தாயிற்று. நீ எல்லாரும் பார்க்கணும்னு நினைச்சல, அப்பவுமே முடிஞ்சிருச்சு. எல்லாரும் பார்க்கும்போது நான் ஒரு 1,00,000 எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கல, அது அதோட முடிஞ்சிருச்சு. ஆனா அப்படி முடியாம அந்த ரங்கத்தை பார்க்கிற பிதா, அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதா அப்படின்னு சொல்லி நீங்க போகும் பொழுது உங்க லைஃப வெளியரங்கமா ஒரு ஷிஃப்ட்டுக்குள்ள கத்தர் கொண்டு போவார். ஒரு வெளியரங்கமான ஒரு பலனை கத்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வாஞ்சியா இருக்கிறார். அதனால ஜெபத்தை நீங்க விட்டுறாதுங்க. இட் மே பி டஃப். நான் ஒன்று சொல்லவா, நீங்க ஜெபிக்க போங்க. First go into the prayer room. நீங்க பிதாவை பாருங்க. நான் ஒரு கான்செப்ட் சொல்லுவேன், பட் இது உங்களுக்கு எப்படி புரியும்னு எனக்கு தெரியல. நிறைய டைம் நம்ம இயேசுவா அப்பா அப்பான்னு சொல்லி பழகிட்டோம். பட் தட்ஸ் நாட் பிப்ளிக்கல். சில வசனங்களை நீங்க எடுத்து காட்டினாலுமே அது சரியான விதம் அல்ல. நீங்க நிறைய பேர் காட்டலாம், அவருடைய நாமம் நித்திய பிதான்னு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் பைபிள் இருக்கு, இயேசு நான் என் பிதாவின் நாமத்தினால் வந்தேன். அது அவருடைய நாமம். நித்திய பிதாங்கிறது பிதாவுடைய நாமம். அந்த நாமத்துல இவர் வந்திருக்காரு, அவ்வளவுதான். அப்போ நீங்க கொஞ்சம் He is God. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. Jesus is God. நான் ஜீசஸை வொர்ஷிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. You can worship Jesus. You can talk to Jesus. You can pray to Jesus. நிறைய ஊழியக்காரங்க பிதாவாகிய தேவனை பார்த்து ஜெபிக்கணும். அதுவும் தப்பு கிடையாது. பிதா பைபிள்ல உள்ள ஜீசஸ் கற்றுக் கொடுத்த பாடம் நமக்கு அப்படிதான். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, அவரை பார்த்து நீ ப்ரே பண்ணு அப்படின்னு தான் கற்றுக் கொடுக்கிறாரு. அப்போ அது ஒரு ஃபார்மல் கர்த்தர் ஒரு விதம் கொடுத்துருக்காரு. இப்படிதான் நீங்க ஃபார்மேட் கொடுத்துருக்காரு, இப்படிதான் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெளிவா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. ஆனா நான் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, நீங்க இயேசு அப்பான்னு சொல்லும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நீங்கள் மறக்கிறீர்கள். அவரை நம்ம மறந்து போயிடுறோம். அதான் சொல்றேன். அப்போ ஹெவன்லி ஃபாதரை நீங்க ரெகக்னைஸ் பண்ணுங்க. ஹி இஸ் அவர் ஃபாதர். அவர் தான் இயேசுவை நமக்கு கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இயேசு நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் தன்னுடைய கிருபையை விளங்க பண்ணினார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருந்து நம்மளை ஒவ்வொரு தடவை கரெக்ட் பண்ணி நம்மளை சரிப்படுத்தி நம்ம கூட அன்பு கூர்ந்து நம்மளோட பேசி நம்மளை அடுத்த கட்டத்திற்குள்ள நம்மளை கொண்டு போய் கொண்டு இருக்கிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். இதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்போ பிதாவாகிய தேவனை நோக்கி அப்ப அவரை பார்த்து ஜெபிக்கணும். நீங்க அந்த பழக்கம் அவர் அப்பா. நமக்கு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, அநேக சகோதரர்களுக்குள் அவர் முதற் பேரானவர் ஆகும்படிக்கு நம்மை முன் குறித்தார்னு எழுதப்பட்டிருக்கு. அர்த்தம் என்னன்னா, இயேசு அநேக சகோதரர்களுக்குள்ள முதற் பேரானவர் ஆகும்படிக்கு நம்மளை முன் குறித்த. அர்த்தம் என்னன்னா, ஜீசஸ் ஃபர்ஸ்ட் சன், நம்ம அவருடைய தம்பிகள், நம்ம இயேசுடைய தம்பிகள், நம்ம டிஃப்ரெண்ட். நம்ம சகோதரர்கள் இயேசுவுக்கு. இயேசு பிதாவினால் உண்டாக்கப்பட்டவர். நாம் அப்படிதான். ஹோலி ஸ்பிரிட், ஜீசஸ் born of spirit, நம்மளும் born of spirit. ஏன்னா பைபிள்ல இருக்கு, ஆவியினால பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள. அப்போ நீங்களும் நானும் இயேசுவை போலவே பிறந்திருக்கோம். அப்ப இயேசு மூத்த சகோதரன், நான் அவருக்கு இளையவர். அப்போ இயேசு எனக்கு அண்ணன், பிதாவாகிய தேவன் எனக்கு அப்பா. இந்த மைண்ட் செட்டுக்குள்ள நம்ம ஒவ்வொருத்தரும் வந்தாகணும். கர்த்தர் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து நடத்துவாராக. இது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நீங்க பாவத்துல விழுந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு தூரம் போனாலும், இளைய குமாரன் எவ்வளவு தூரம் போனாலும் அவனுடைய அப்பா மாற மாட்டாரு. அதே அப்பா தான். அதே போலதான் நீங்க எவ்வளவு தூரம் போயிருக்கலாம், நீங்க எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கலாம், எவ்வளவு கஷ்டத்துக்குள்ள போயிருக்கலாம், ஆனா இயேசு சொல்றாரு, அவர் உனக்கு அப்பா. திரும்பி வந்துருங்க. He is ready to hug you. அப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அதனாலதான் தன்னுடைய ஒரே குமாரனை கொடுத்து மீட்கிறதுக்கு வந்தார். அதனால நீங்க நார்மலா என்னதுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறார், உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புறார். ஜெபம் செய்ய முடியாதது ஒண்ணுமே இல்லை. அதான் மூளை சாதிக்காதது,
முழங்கால் சாதிக்கும்னு சொல்லுவாங்க. மூளையால முடியாதது கூட முழங்காலால முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜெபிச்சு ஜெபிச்சு நீ என்னத்தை கண்ட? இப்ப தெரியாது தம்பி, ஒரு நாள் வெளியரங்கமா பலன் வரும். நீ கேட்டல, யாரெல்லாம் உங்களை கேட்டாங்களோ, ஜெபிச்சு ஜெபிச்சு என்னத்தை கண்ட? ஜெபிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? உன் வாழ்க்கையில ஒரு சேஞ்சுமே இல்லைன்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கு ஒரு தக்க பதிலடி. ஏன் தெரியுமா? ஒருத்தன் ஜெபத்தை கனவீனம் பண்ணுகிறான் என்றால் அவன் ஜெபத்தை கனம் பண்ணவில்லை, ஜெபத்தை கேட்கிறவரை கனவீனம் பண்ணுகிறான். ஏன் தெரியுமா? நம்முடைய ஜெபத்தினாலே ஒரு பலனும் ஆகாது. ஜெபத்தை கேட்டு பலன் கொடுக்கிற ஒருவர் உண்டு. அவராலே எல்லா பலனும் உண்டாகிறது என்பதை அறிந்ததினால அதற்குரிய தக்க பலன் அவர் கொடுக்காம இருக்கவே மாட்டார். ஏன்னா அவர் கர்த்தர், அவர் மாம்சமான யாவர் அவரிடத்தில் வருவாங்க. ஏன் தெரியுமா? ஜெபத்தை கேட்கிறவர் அவர். அப்போ இதுல நம்ம ஆழமா தெரிஞ்சுக்கணும். அப்போ முதல்ல கொடுக்கிறது, ரெண்டாவது பிரேயர், மூணாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 17-18 வருஷம், நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசு, உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஃபாஸ்டிங். நான் ஒன்று சொல்லவா? நீங்க ஃபாஸ்டிங் இருக்கிற நாள் உலகத்தை சைலண்ட் பண்றீங்க. என்ன சொல்றீங்கன்னா, டுடே ஐ அம் ஃபாஸ்ட், இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த உலகத்தை சைலண்ட் பண்ண போறேன். உலக காரியங்களுக்குள்ள போகாம ஐ கோனா சிட் அண்டர் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பிரசன்னத்தில் நான் உட்கார்ந்து அவரோடு இருக்க போறேன். நான் நிறைய காரியம் அவர்கிட்ட உட்கார்ந்து கற்றுக்க போறேன். நான் அந்த பைபிளை யூஸ் பண்ண போறேன். இந்த பைபிளை நான் எதுக்கு யூஸ் பண்ண போறேன்? வசனங்களை நிறைய தியானிக்க. எனக்கு சாப்பாடு இன்னைக்கு வசனம் தான், ஜெபம் தான் எனக்கு தண்ணி. இன்னைக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ போறேன்னு சொல்லி மனுஷன் 50 நாள் மாத்திரமல்ல வார்த்தையினால பிழைப்பாங்கிறதுக்கு ஏத்தாப்ப அன்னைக்கு நான் சாப்பாடை ஒதுக்கி வச்சுட்டு வசனத்தை எடுத்து வாசிக்க போறேன். தேவனோடு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறேன். இப்படி செய்யறதுனால உங்க ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி ஸ்ட்ராங் ஆகுது. நீங்க நினைக்கிற மாதிரி எதுக்கு நம்ம ஜெபிக்கிறோம், எதுக்கு நம்ம உபவாசிக்கிறோம், இதனால இயேசுவை ப்ளீஸ் பண்றோமா? இல்ல. பைபிள் இருக்கு, நான் பாவியா இருக்கும் போது அவர் நம்மளை நேசித்தாருன்னு இருக்கு. இயேசுவை ப்ளீஸ் பண்றது நம்ம பாவியா இருக்கும் போது அவரை நேசித்தோம், அவர் நம்மளை நேசித்தார், வசனம் எழுதப்பட்டிருக்குது. அதனால இது அதனாலதான் அவர் என்ன பிள்ளையை ஏத்துக்கிட்டு, நான் ஜெபிச்சேன், நான் ஃபாஸ்டிங் இருந்தேன், அதனாலதான் பிள்ளையை ஏத்துக்கிட்டார். பைபிள்ல இருக்கு, அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருக்கு பிள்ளையானோன்னு இருக்கு. அப்போ எதுக்கு இந்த ஜெபம், எதுக்கு இந்த உபவாசம்னா, it makes Jesus real to us. நம்ம உலகத்திலேயே கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறதுனால அவருடைய அன்பை புரிஞ்சு கொள்ள முடியல. நீங்க ஜெபிக்கவும் உபவாசிக்கவும் தொடங்கும் பொழுது you can see his face, அவருடைய அன்பை உணர முடியும். அதனாலதான் நம்ம சென்சிட்டிவிட்டிலாம் கூர்மையாகும். உபவாசம் பண்ணும்போதும் ஜெபிக்கும் பொழுதும் காட் நம்ம சென்சிட்டிவிட்டியை கூர்மையாக்குவாரு. உலகத்துக்குள்ள இருந்ததுனால உலகத்துக்கு சென்சிட்டிவிட்டி அதிகமா இருக்கும். நான் ஒன்று சொல்லவா? நிறைய பேர் நீங்க மொபைல் யூஸ் பண்றீங்க, ஒரு சின்ன சவுண்ட் மொபைல்ல வந்தா கூட நம்ம எட்டி பார்ப்போம். ஏன் தெரியுமா? நம்ம மொபைல் அவேர்னஸ் அவ்வளவுக்கு இருக்குது, பட் காடை பத்தின அவேர்னஸ் நமக்கு இல்லை. காட் கூட இருக்கிறாருங்கிற அவேர் நமக்கு இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட சொல்றாரு, இல்ல உனக்கு அந்த சென்சிட்டிவிட்டியை நான் கூர்மையாக்கணும், கம் அண்ட் ஃபாஸ்ட், நீ உபவாசி, உன் லைஃப்ல சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றேன். அது மாத்திரம் கிடையாது, அந்த ரங்கத்துல ஜெபிக்கிற உனக்கு வெளியரங்கமான பலன். சீஷர்கள் ஒரு இடத்துல போயிட்டு பிசாசை துரத்துறாங்க, அவங்களால பிசாசை துரத்த முடியல. இப்போ ஜீசஸ் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? நீ ஜெபித்திருந்தா, உபவாசித்திருந்தா இந்த ஆவிகளை துரத்தி இருக்கலாம். இவ்வகையான பிசாசு ஜபத்தினால உபவாசத்தினாலே வந்து வேற ஒன்றினாலும் போகாது. அர்த்தம் என்ன? உபவாசம் ஜெபனோடனே நமக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகுதா? ஆமா. எப்படி இன்க்ரீஸ் ஆகுது தெரியுமா? you will have sensitivity. நீ God அதிகமாக நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். God's power. நான் சொல்றேன், பிசாசை துரத்துறது வரும். That's just a authority given by God. பாருங்க, அத்தனை பிசாசுகளை சீஷர்கள் துரத்தினது எப்படி தெரியுமா? அதுக்கு முன்னாடி அவங்க ஜெபிக்கல, பெருசா உபவாசமே இருக்கல, ஆனா பிசாசுகளை துரத்தினார்கள். எப்படி ஒரு ஜெபம்? இன்னைக்கு நம்ம யோசிக்கும், இவன் நல்லா ஜெபிச்சாதான் பிசாசை துரத்த முடியும், பல மணி நேரம் ஜெபிச்சாதான் பிசாசை துரத்த முடியும், நம்ம மென்டாலிட்டி இருக்கு. பட் பைபிள் அதை சொல்லி கொடுக்கல. பட் ஜீசஸ் ஒரு இடத்துல சொல்றாரு, இவ்வகையான பிசாசு. அர்த்தம் என்ன தெரியுமா? ஏன் அப்போ முன்னாடி எல்லாம் ஜெபிக்காம இத்தனை பிசாசை துரத்துனாங்களே அவங்க, இப்போ இந்த பிசாசை மட்டும் துரத்துறதுக்கு எதுக்கு ஜெபம் தேவைப்படுது, எதுக்கு உபவாசம் தேவைப்படுது? என்ன சொல்ல
சொல்ல வர்றாருன்னா, சில பெரிய ஸ்பிரிட்ஸ் இருக்கு. அந்த ஸ்பிரிட்ஸை துரத்துறதுக்கு தேவையான ஃபெய்த் உங்களுக்கு வேணும். அந்த ஃபெய்த்தை ப்ரொடியூஸ் பண்றது ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங். ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங். நீங்க ப்ரேயர் இருக்க 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 அவரோடு இருக்க இருக்க அவர் மேல உள்ள ஃபெய்த் வெளியே வருது. அவரை நம்புறது வெளியே காண்பிக்கப்படுகிறது. அதே மாதிரி நீங்க வந்து ஃபாஸ்டிங் இருக்க இருக்க உங்க ஸ்பிரிச்சுவல் சென்சஸ்லாம் ஸ்ட்ராங் ஆகுது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஷார்ப் ஆக்கப்படுது. நீங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கட்டளை இடும்போது அது அப்படியே ஆகுறது. பிசாச போன்னு சொன்னீங்கன்னா அது போகிறது. அதனால ஃபாஸ்டிங் மேக்ஸ் டிஃபரன்ஸ். எல்லாத்தையும் மாற்றம் உண்டாகும். கர்த்தர் சொல்றாரு, வெளியரங்கமான பலன், வெளியரங்கமான பலனை உங்க லைஃப்ல கொடுக்க போறேன். உங்க ஃபாஸ்டிங் லைஃபை மாத்த முடியும். நான் சொல்றேன்ல, இட் வில் சேஞ்ச் எவ்ரிதிங். நீ ஃபாஸ்டிங் இருக்க இருக்க, நீ ஃபாஸ்டிங்கிறது உங்களை கர்த்தருக்கு முன்னாடி தாழ்த்தி ஹம்பிள் பண்ணி ஜெபிங்களேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் 40 நாள் ஃபாஸ்டிங் பண்ணி சீன் போடுறது கிடையாது. நான் சொல்றேன், ஒரு தேவ மனுஷன் சொல்றேன், 400 நாள் ஃபாஸ்டிங் பண்ணியும் பயன்படாத ஆட்கள் உண்டு. ஆனா நம்ம ஃபாஸ்டிங் எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் 400 நாள் ஃபாஸ்டிங் போட்டேன்னு இல்லை, ஆண்டவரே நான் 10 நாள் போட்டேன், 40 நாள் போட்டேன், பிரயோஜனமா இருக்குப்பா சொல்லணும். நான் ஒரு 7 days ஃபாஸ்டிங் போட்டேன். நான் யோசிச்சு பார்க்குறேன், வேலை இல்லாத டைம்ல நான் 7 days ஃபாஸ்டிங் போட்டேன், 7 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ப்ரே பண்ணேன். ஆண்டவர் நிறைய ரெவலேஷன் கொடுத்தார். பைபிள் அப்பத்தை பிட்டு கொடுக்கறது போல ஏகப்பட்ட ரெவலேஷன்ஸ் கொடுத்தார். நிறைய காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அது எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. இன்னைக்கு கர்த்தர் அது கற்றுக் கொடுத்துட்டு அது அப்படியே விடலை. அவர் கற்றுக் கொடுத்தது அப்படியே நடந்துச்சு. உண்மையிலேயே வேலை கிடைச்சது. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். நீங்க எந்த காரியத்திற்கு உபவாசித்தாலும் கர்த்தர் அதுக்கு கேட்பார். அதனால நம்ம நினைக்கும் உபவாசம்னா ஏதோ ஒரு காரியத்திற்கு மாத்திரம் உபவாசிக்கிறது கிடையாது. உபவாசிச்சு, ஆண்டவரே எனக்கு நீங்க வேணும், go and pray and fast. ஆண்டவர் மத்தியில போய் உட்காருங்க, ஆண்டவர்கிட்ட போய் உட்காருங்க. ஆண்டவர் நான் உங்களை தேடுறதுக்காகவே வந்தேன், ஃபாஸ்டிங் இருந்து உங்களை தேடுறதுக்காகவே நான் ஜெபிக்க வந்திருக்கேன். இப்படி போயிருங்க. கர்த்தர் எல்லாத்தையும் மாற்ற போறார். 3 காரியம் கட்டாயம் உங்க லைஃபை மாற்ற முடியும். இயேசு சொன்னார், நான் உன் மறைவிடங்கள்ல நீ செய்கிறதை பார்த்து வெளியரங்கமான ஒரு பலனை கொடுக்க போறேன். பயங்கரமான பலன், பயங்கரமான பலன். அது டேவ் ராபர்ட்சன் வாழ்க்கையில நடந்து போற ஒரு எழுப்புதலா இருக்கலாம். ஒருவேளை கர்த்தர் உங்களை பயங்கரமா உங்க லைஃப்ல ஒரு ஷிஃப்ட் கொண்டு வரலாம். நான் ஒரு ஊழியக்காரர் சொன்னேன், அவர் நிறைய கொடுத்தார். அவர் லைஃப்ல ஒரு அசைவு உண்டானது. டீச்சர்கள்ட்ட கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார், வெளியரங்கமாய் நீ பிசாசுகளை, இன்னும் பெரிய பெரிய பிசாசுகளை துரத்துவதற்கும் வியாதிகளை சுகமாக்குறதுக்கும் go and fast. நீ ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ண ஒரு அசைவை கொண்டு வர முடியும். இயேசு சொல்றாரு, you need to sharpen your spiritual senses. உன் ஆவிக்குரிய உணர்வுகளை ஷார்ப் பண்ண வேண்டிய நேரம், தேவ சமூகத்துல விழுந்து கிடக்க வேண்டிய நேரம், உன்னை தாழ்த்த வேண்டிய நேரம். வெளியரங்கமா பப்ளிக்கா ஒரு ரிசல்ட்ஸ் உனக்கு கொடுக்க விரும்புறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இந்த வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நம்புறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கு. ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். யார் யாரெல்லாம் என் கூட இணைஞ்சு ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. கொடுக்கிறவர்களாகவும், ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களாகவும், ஆண்டவரே உபவாசிக்கிறவர்களாகவும் ஒவ்வொருத்தரையும் மாத்துங்கப்பா. தினமும் கொஞ்ச நேரமாவது ஜெபிக்க உதவி செய்யுங்க. ஒரு தினமும் ஒரு 15 நிமிஷம் ஜெபிக்க உதவி செய்யுங்க. ஃபாஸ்டிங் இருக்கிற நாள் 1 hour ஆச்சு ஜெபிக்க உதவி செய்யுங்க. சம்திங் தே கேன் ஸ்டார்ட். ஓ லார்ட், அவங்க ஆரம்பிக்கட்டும். இன்னைக்கு சிலருடைய இருதயத்தை ஏவி ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னையிலிருந்து அவங்க லைஃப் மாறப்போகுது. ஒரு வெளியரங்கமான பலன் வருகிறது. நாங்க விசுவாசிக்கிறோம். முதல்ல அதுக்கு பலன் இல்லாததை போல தோன்றலாம். ஆனா விதைத்த பின்பு முதல்ல சீக்கிரம் ஒண்ணுமே வளரலையேன்னு யோசிக்கலாம். சிலர் இவ்வளவு தானே வளர்ந்துருக்குன்னு தோணலாம். ஆனா ஒரு நாள் அது கனி கொடுக்கிற நாள் வரும். ஒரு நாள் கனி கொடுக்கிற நாள் வரும். பறவைகள் கூடு கட்டுகிற நாட்கள் வரும். அந்த மேலான காரியங்கள் வரும்பொழுது ஆச்சரியப்படுவார்கள் ஜனங்கள். இது எங்கிருந்து உண்டானது? கர்த்தர் சொல்வார், இது ஜெபம் என்கிற கருவறையில உண்டானது. அது என்னுடைய பலத்தினால் உண்டானது. நான் என்னுடைய வல்லமையினால் அவனை உருமாற்றி நான் வித்தியாசமாய் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லுவார். அந்த வார்த்தையின்படியே ஆகட்டும். ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணுங்கப்பா. வாழ்க்கையை மாற்ற போறதுக்காக நன்றி. இன்னையிலிருந்து ஒரு ஷிஃப்ட் அவங்க லைஃப்லயும் உண்டாக போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிரயோஜனமா இருக்கும் நான் நம்புறேன். நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இது ரீச் ஆகட்டும். உண்மையிலேயே ஜெபம் என்ன பண்ணும், ஃபாஸ்டிங் என்ன பண்ணும், கிவிங் என்ன பண்ணுங்கிறத நம்ம அறிந்து கொள்வோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.